இன்னைக்கு தம்பிக்கு வேக்சின் போடணும். குழந்தைங்களுக்கு இங்கே அயர்லாண்டில் வேக்சின் போடுறதுக்குன்னே ஒரு சார்ட் மாதிரி ஒரு புக் வந்து குடுத்துருவாங்க. என்னென்ன மந்த்து, அப்புறம் எத்தனை வயசுல நம்ம என்ன ஊசி போடணும் அப்படின்றத அதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம கண்டிப்பாக வேக்சினேஷன் போகிறப்ப எடுத்துகிட்டு போகணும். அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே குழந்தைக்கு நான் பேக்கில் இந்த வெட் வைப்ஸ், அப்புறம் கொஞ்சம் விளாடுறதுக்கும் கொஞ்சம் திங்ஸ் எடுத்துப்பேன். ஏன்னா அவங்க அழுதாங்க அப்படின்னா அவங்கள சமாதானப்படுத்துறதுக்கு வேணும். அப்புறம் ஒரு குட்டி டவல், அப்புறம் ஒரு ஸ்பேர் ட்ரெஸ், அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மில்க் பவுடர், அப்புறம் சுடுதண்ணி, அப்புறம் டம்ளர், இதெல்லாம் வந்துட்டு மில்க் வந்து நம்ம ஆற்றுறதுக்கு நமக்கு தேவைப்படும் குழந்தைங்களுக்கு. ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா முக்கியமாக 2 பொருள் வந்து டயப்பர் வந்து நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கிறணும். ஸோ அண்டு பால் பாட்டில். ஸோ இதுவும் வந்துட்டு நான் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு அப்புறம் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டோம். ஆனால் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நான் ஊசி போடுறதெல்லாம் நான் எடுக்கல. ஏன்னா என்னாலேயே ஃபஸ்ட்டு அவன் ஊசி போடுறத வந்து பார்க்க முடியாது. அவங்களுக்கு போடுறது நமக்கு வலிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் பார்க்க மாட்டேன். ஸோ அதனால் என்னால் வீடியோவும் நான் எடுக்க விருப்பப்படலை. அப்புறம் போகிற வழியிலலாம் பார்த்திங்கன்னா அந்த மரத்தெல்லாம் வந்து இப்படி கட்டி வச்சுருந்தாங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து அயர்லாண்டில் ரொம்ப காற்று வேகமாக அடிக்கும். அதில் வந்து மரம்லாம் உடஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக மரம் வந்து வளரும் போதே வந்து இந்த மாதிரி கட்டி வச்சுருவாங்க. ஸோ இது உங்கள்கிட்ட காட்டணும்னு தோணுச்சு. அப்புறம் வேக்சின் போட்டு வந்ததுக்கப்புறமா தம்பி வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு தூங்கிட்டான்.